ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு ரோட்டு கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி நல்ல ஸ்பைசியான இனிப்பு சோளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனே தெரியறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம போய் சோளம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே போகிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தனி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு இது மூணுமே அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் லைட்டாக வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே காரம் போதுன்னா இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கரில் நான் ஒரு 6 ஸ்வீட் கார்ன் லைட்டாக உப்பு போட்டு வேக வைக்கிறேன். இது ஒரு 3 விசில் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. இப்போ கார்ன் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா நீங்கள் டிஷ்யூ வச்சோ இல்லைன்னா கிளாத் வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க. இது வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேட்டு ஒரு பெரிய ஸ்வீட் கார்னை 2ஆக உடச்சி தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்க ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு குச்சி மாதிரி நம்ம சொருவிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நம்ம தடவினோன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அது நல்ல வெண்ணெய் தடவுனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இது மேலே ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம வெண்ணெய் தடவுனதுனால இதில் நல்லா அந்த மசாலாலாம் போய் ஒட்டும். நீங்கள் வெண்ணெய் தடவாமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு மசாலா தனியாக இருக்கும். ஸோ வெண்ணெய் தடவுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாசமும் கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம போடுற மசாலாவும் அதில் போய் ஒட்டும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த ஸ்நாக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸ்வீட் கார்னில் செய்கிறதுனால இந்த ஸ்நாக் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்நாக் செய்யணுன்னா தாராளமாக இந்த ஸ்நாக் செய்யலாம். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான் ஆகும். பெருசாக நமக்கு இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. அதனால தாராளமாக நம்ம வீட்டில் அதை செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.